ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். லைஃப் இன்சூரன்ஸ் போல இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மிகவும் பாதுகாப்பானது என்று பினான்சியல் அட்வைசர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மிகவும் ஃபிளெக்சிபிலிட்டியானது, அதிக ரூல்ஸ் கிடையாது என்றும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் என்று பொருள்படும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு 15 வருடமோ 10 வருடமோ 5 வருடமோ அந்த இன்சூரன்ஸை அப்ளை செய்து அதற்கான பிரீமியத்தை குறிப்பிட்ட மந்த்லியோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருடத்துக்கு ஒரு முறையோ செலுத்தி கொண்டு வந்தால் அந்த டியூரேஷன் 15 வருடம் 10 வருடங்கள் முடிந்த பிற்பாடு மொத்த பணமும் கிடைக்கும். அதற்கு இல்லாவிட்டால் நடுவில் இழப்பு, ஏதாவது லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டால் அவர்களுடைய குடும்பத்துக்கு நாமினிக்கு மொத்த பணமும் எந்த அளவுக்கு டெபாசிட் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்திருக்குமோ அந்த மொத்த பணமும் குடும்பத்துக்கு போகும். இதனால் குடும்பத்தில் திடீரென்று பாதிப்பு ஏற்படாமல் அவர்கள் குடும்பத்தை தாங்குவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் என்பது மிகவும் பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒரு 30 வயது உடையவர் வருடத்திற்கு 10 லட்சம் சம்பாதிப்பு அவருக்கு உண்டெனில் அவர் 15 வருடங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது 1.5 கோடி ரூபாய் சம் இன்சூர்ட் ஏற்படுகிறது. அவருக்கு வருடத்திற்கு 30,000 ரூபாய் தான் பிரீமியம் கட்ட வேண்டி வரும். அதே போல் மாதம் கட்டுவதாக இருந்தால் ரூபாய் 2,500 பிரீமியம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த பிரீமியம் செலுத்திக் கொண்டு வரும்பொழுது நடுவில் லைஃப் ரிஸ்க் ஏதாவது ஏற்பட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு மொத்த பணம் 1.5 கோடி ரூபாயும் தரப்படும். ஆதலால் அவர்களுக்கு இது ஒரு பாதுகாப்பானதாக குடும்பத்தாருக்கு விளங்கக்கூடிய பணமாகும். ஆகவே இந்த இன்சூரன்ஸ் மிகவும் பாதுகாப்பானது இன்சூரன்ஸ் என்று பினான்சியல் அட்வைசர்ஸும் மற்றவர்களும் கூறுகிறார்கள். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல 3 வகை உள்ளது. அதாவது ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று, ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஒன்று, மூன்றாவதாக ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் என்று 3 வகை உள்ளது. இதுல ஃபர்ஸ்ட் ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ் நாம் பிரீமியம் செலுத்திக் கொண்டு வரும்பொழுது அந்த டியூரேஷனுக்குள்ள ஒரு லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டால் அந்த மொத்த பணமும் இன்சூர் பண்ண மொத்த பணமும் அவர்களுடைய குடும்பத்துக்கு அல்லது நாமினிக்கு மொத்த பணமும் திரும்ப கிடைத்துவிடும். ஆனால் இந்த பிரீமியம் அமௌண்ட் திரும்ப கிடைக்காது. பிரீமியம் அமௌண்ட் இந்த டைப்ல மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இந்த டைப்ல டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்மளுக்கு பிரீமியம் கட்டி கொண்டு வரும்பொழுது லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டால் எப்படி ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ்ல திரும்ப கிடைத்து விடுமோ குடும்பத்துக்கு மொத்த பணமும் திரும்ப கிடைத்து விடும். பிரீமியம் அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்கும். அதில் பிரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மூன்றாவதாக ஜீரோ டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல நம்ம இந்த இன்சூரன்ஸை எப்போ வேணாலும் க்ளோஸ் செய்து கொள்ளலாம். அப்பொழுது அவர்கள் பிரீமியம் திரும்ப கிடைக்கும். தடை எதுவும் கிடையாது. எப்பொழுது வேண்டுமா நாம் க்ளோஸ் செய்து அந்த இன்சூரன்ஸை பிரேக் பண்ணிக்கலாம். பொதுவாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்கிறாங்க. அதற்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துட்டு மாதமோ குவார்டர்லியோ ஆவலியோ அந்த பணத்தை பிரீமியத்தை கட்டி கொண்டு வருவார்கள். நடுவில் இழப்பு ஏற்பட்டால் பணம் கிடைக்கும். அல்லது முடிந்தவுடன் அந்த பணம், பாலிசி எடுத்த பணம் மொத்தம் பிளஸ் போனஸ் போன்றவைகளுடன் அது பாலிசிதாரர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு. டேர்ம் இன்சூரன்ஸ்ல எப்படின்னா, நம்ம பிரீமியம் செலுத்தி கொண்டு வரும்பொழுது அந்த நடுவில் ரிஸ்க் ஏற்பட்டால் அவர்களுடைய இழப்புக்கு அவர்களுடைய குடும்பத்துக்கு மொத்த பணமும் திரும்ப கிடைக்கும். இது குடும்பத்தாருக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இந்த பணம் மொத்தம் 15 வருடத்துக்கு போட்டு நடுவில் 7 வருடங்களிலே அவரை நேரிட்டால் அவர் குடும்பத்துக்கு மொத்தம் 15 வருடங்களுக்கு போட்ட 1.5 கோடி ரூபாயும் அவர்கள் குடும்பத்தாருக்கு கிடைக்கும். இது மிகவும் பினான்சியலி ரொம்ப அஃபெக்ட் ஆகாம அந்த குடும்பம் செல்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுதான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாதுகாப்பானது என்று கூறப்படுகிறது. இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் மிகவும் சிம்பிளானது, பிளெக்சிபிலிட்டியானது, பிரீமியமும் கம்மியா இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம அதை நிறுத்திக் கொள்ளலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த வயதிலும் எடுக்கலாம். ஆனால் குறைந்த வயதில் எடுக்கும் பொழுது பிரீமியம் கட்டுவதற்கு குறைவாக இருக்கும். 2வது 25 வயதில் உதாரணத்துக்கு எடுக்கிறார், அப்பொழுது பிரீமியம் அவர் செலுத்த வேண்டியது அவர் 15 வருடமோ 20 வருடமோ போட்டால் 60 வயது வரை போட்டால் அப்பொழுது செலுத்த வேண்டிய பிரீமியம் குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கிடையாது. இதே 50 வயதில் 40 வயதுக்கு அதிகமாக அவர்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போடும்பொழுது அவர்கள் அங்கு மெடிக்கல் டெஸ்ட் போக வேண்டும் கட்டாயமாக. அப்பொழுது அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பொறுத்துதான் பிரீமியம் அமௌண்ட்டும் சரி இன்சூரன்ஸை நாம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல மல்டிபிள் பாலிசி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இப்பொழுது நம்ம சம்பாதிப்பதற்கு நம்ம பிரீமியத்துக்கு எந்த அளவு கட்ட முடியுமோ அதுவரை ஒரு பாலிசி எடுத்துக்கொண்டு குறைவான பிரீமியம் செலுத்தி அதை கண்டினியூ செய்து கொள்ளும். 2வது 4 வருடங்கள் 5 வருடங்கள் கழித்து நம்மளால் பிரீமியம் அதிகமாக செலுத்த முடியும் என்று தோன்றும் பொழுது மற்றொரு பாலிசி தனியாக அடிஷனல் பாலிசி
பாலிசியாக மல்டிபிள் பாலிசியாக எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நான் ரெண்டுத்தையும் தனித்தனியா எடுப்பதற்கு பதிலாக மிக அதிக அமௌண்ட் போட்டு ஒரே பாலிசியாக எடுத்துக்கொள்வதும் உண்டு. அது போன்றும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயால் இது ஒரு பிளெக்சிபிலிட்டியாக நமக்கு பாலிசிதாரர்களுக்கு மிக உதவிகரமாக இருக்கிறது. அதே போல் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை ஒரு வருடமோ 2 வருடமோ கழித்து அதை வேறு பாலிசியாக, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது என்டோமெண்ட் பாலிசி இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது ஒரு பாலிசியாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கும் இதில் ஒரு ப்ரொவிஷன் உண்டு. இப்பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பவர்களுக்கு ஒரு சேலரிடு மந்த்லி சேலரி வாங்குறவங்க, பிரைவேட் கம்பெனி இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரும் வந்து சேலரிடு பீப்புள்னா உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்கும். மற்ற டீடைல்ஸ் வருமானம் இதெல்லாம் அது கேரண்டிக்கு அந்த கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ல இருக்கும். அதை வைத்து டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம அப்ளை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதே சொந்த தொழில் செய்பவர்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு சம்பாதிப்புக்கு உறுதியாக இந்த ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது ஐடி ரிட்டர்ன்ஸ் போன்றவை நாம் கொடுத்து அந்த டேர்ம் இன்சூரன்ஸை அப்ளை செய்து கொள்வோம். இதற்கான ப்ரொவிஷனும் இதில் உண்டு. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு முன்பு இன்சூரன்ஸை பத்தி நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி எடுப்பது நமக்கு சிறந்ததாகும். எது சிறந்தது? எல்லா விதத்திலும், அதாவது ரிலையபிலிட்டி, அதாவது அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல கிளைம் கொடுத்தா எவ்வளவு நாள்ல செட்டில்மெண்ட் ஆகுது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தா அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஏற்கனவே கிளியர் ஆயிருக்கா, அங்குக்கு எத்தனை நாளுக்குள்ள நமக்கு எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க, நடுவில் ரிஸ்க் ஏற்பட்டால் நம் குடும்பத்துக்கு அது ஈஸியாக ரொம்ப ப்ராப்ளம் இல்லாம கிடைக்குமா போன்றவைகளை அனலைஸ் செய்து கொள்ள வேண்டும். மேலும் எந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வழங்குகிறார்கள், இல்னஸ் வரும்போது எப்படி கொடுக்கிறார்கள், பிறகு அந்த ரிஸ்க் ஏற்பட்ட பிற்பாடு எவ்வாறு பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு பிரீமியம் எத்தகைய அமௌண்ட் இருக்கு, பிரீமியம் குறைவாக இருக்கா, பிரீமியத்தில் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா, மற்ற எல்லா கண்டிஷன்ஸையும் அது எது சிறப்பாக, எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் சிறப்பாக இருக்கு, எந்த கம்பெனியின் மூலம் நாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் நல்லது போன்றவைகளை நம்ம அனலைஸ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த கம்பெனியில் பிரீமியம் பேஸ்டு வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளிசிட்டியா இருக்கு, அவர்கள் மல்டிபிள் ஏஜ் குரூப்ஸுக்கு எப்படி கொடுக்குறார்கள், அதையெல்லாம் நம்ம அனலைஸ் செய்து நம்ம எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை செய்தால் நமக்கு பெனிஃபிட்ங்கிறது அது எதிர்காலத்துக்கு நமக்கு நன்மை பயக்கும். அதுல ஒரு குடும்பத்தாருக்கு பின்னாடி பணம் சேரும் பொழுது எத்தகைய இடர்பாடுகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக, ஈஸியாக, சிம்பிளிசிட்டியாக, ஃபிளெக்சிபிலிட்டியாக கிடைக்கும் என்றதை நாம் செலக்ட் செய்து அந்த கம்பெனியில டேர்ம் இன்சூரன்ஸ் இருப்பது மிகவும் நல்லது. நம்ம இன்டர்நெட் மற்ற நிறுவனங்கள் கூறுவதை அனலைஸ் செய்து பார்க்கும்போது ஆக்சிஸ் லைஃப் டேர்ம் பிளான் பிளஸ் என்ற ஸ்கீம்ல வழங்குகிறார்கள். அதில் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டு இதுவாக இருக்கின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஸ்கோரும் டாப் லெவல்ல இருக்கு. இரண்டாவதாக HDFC C2B ஸ்கீம்ல டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கீமுடைய ஸ்கோர் மிக அதிகமாக இரண்டாவதாக இருக்கிறது. ஆக இது போன்று நாம் எல்லாவற்றையும் அனலைஸ் செய்து நாம் முடிவு செய்வது நமக்கு நல்லது. பொதுவாக லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு வகை என்றால் இது டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பினான்சியல் அட்வைசர்ஸ் கூறுவது போல இது மிகவும் ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்கிறது. காரணம், முக்கியமாக ஒருத்தருடைய லைஃப் ரிஸ்க் ஏற்பட்டு அந்த குடும்பம் மிகவும் பாதிக்கப்பட்டு பினான்சியலா ரொம்ப பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஓரளவேனும் இந்த பணம் பாதுகாப்பானதாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு சென்று மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.